வணக்கம் நண்பர்களே. கடந்த ஓராண்டாக இந்திய அரசியல் களத்தில் ஒரு வார்த்தை ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா டீலிமிட்டேஷன். ஸோ இந்த வார்த்தையை பல மாநில அரசியல் தலைவர்களும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு சாரார் ஆதரவும், இன்னொரு சாரார் எதிர்ப்பும், இன்னொரு சாரார் நடுநிலை. அதாவது நடுநிலை அப்படின்னு சொன்னால் இந்த பில் பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த டீலிமிட்டேஷனா என்ன, அது ஏன் இப்போ கொண்டு வரணும்? கடந்த 50 ஆண்டு காலமா இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு வார்த்தையே பயன்படுத்தப்படலையே, திடீர்னு ஏன் இந்த ஒரு வார்த்தை இப்போ இந்த காலகட்டத்தில் பரவிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். டீலிமிட்டேஷன் அப்படின்றது தொகுதி மறுவரை. ஒரு எம்எல்ஏ அல்லது எம்பி இவங்களுக்கான குறிப்பிட்ட எல்லைகள் இருக்கும். அந்த எல்லைக்குட்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க அந்த தொகுதியோட எம்எல்ஏ இல்லாட்டி அந்த தொகுதியோட எம்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ள மக்கள் தொகை அதிகமாகும் போது அந்த எல்லைகளை மறுசீரமைச்சு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 40 எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது மக்கள் தொகையோட அடிப்படையில் அந்த எண்ணிக்கையை இன்னும் கூட்டலாம், இல்லை அந்த எண்ணிக்கையை குறைக்கவும் செய்யலாம். ஸோ இது ரெண்டுல எது வேணாலும் செய்யலாம். இப்படி ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பிக்கான தொகுதியை அதோட எல்லைகளை முறைப்படுத்துறது, அதாவது மறுவரையறை செய்யறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த டீலிமிட்டேஷன் இதற்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு முன்னாடி நடந்திருக்கு. 1952, 1962, 1972. ஸோ இந்த 3 காலகட்டத்திலையும் டீலிமிட்டேஷன் நடந்திருக்கு. ஸோ அதன் பிறகு இந்த 54 ஆண்டு காலமாக டீலிமிட்டேஷன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படவே இல்லை. தொகுதியும் மறுசீரமைப்பு செய்யப்படலை. 1972 1971 மக்கள் தொகையின் அடிப்படையில் கணக்கிடப்பட்ட அந்த தொகுதி மறுவரை தான் இன்றைய வரைக்கும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த டீலிமிட்டேஷன் பில், இந்த பில் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா, மக்களவையில் 543 உறுப்பினர்களும் பங்கேற்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த 543 பேர்ல 362 பேர் ஆதரவளித்தால் மட்டுமே இந்த பில் மக்களவையில் பாஸ் ஆகும். அதாவது 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு பெற்றால் மட்டும்தான் இந்த பில் பாஸ் ஆகும். அதுவே மாநிலங்களவை, இங்க பார்த்தோம்னா மொத்தம் உள்ள உறுப்பினர்கள் 238. அந்த 238ல 3/2 பங்கு உறுப்பினர்கள் 159 பேர் வாக்களித்தால் மட்டும்தான் இந்த பில் பாஸ் ஆகும். அந்த பாராளுமன்ற நடவடிக்கைகளை பங்கேற்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள்ல 3/2 பங்கை தவிர, அதாவது எத்தனை உறுப்பினர் அந்த வாக்கெடுப்புல எத்தனை உறுப்பினர்கள் கலந்துக்கிறாங்களோ அந்த மொத்த உறுப்பினர்கள்ல 3/2 பங்கு ஆதரவு இருந்தால் போதும். நன்றி நண்பர்களே.